இந்த உரையாடல் ஐயாவிற்குத் தெரியாமல் ஐயா அவர்கள் சபை மக்களுக்கு எடுத்துரைத்துப் பேசும்போது நாங்கள் எடுத்தது. இது அனைத்து அன்பர்களும் கேட்டுப் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே பதிவிடப்படுகிறது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பிறக்கும்போது கட்டம் இருக்குது. 9 கிரகங்கள்லாம் அந்த கர்மானத்துக்கு போடப்பட்டது எல்லாருக்கும். அந்த கிரகங்கள் தான் கர்மானத்துன்னு சொல்கிறோம். அது உண்மைதான், பொய் இல்லை. அப்போது சனீஸ்வரன் என்பது தான், சனி கிரகம் என்பது தான் இந்த கர்மாவை நட்டத்துக்கு போடப்பட்ட ஒரு தர்ம கர்மாதிபதி என்பது அது பேர். பாரபட்சம் இல்லாமல் கர்மம் நடத்தக்கூடிய ஒரு கிரகம், சரியா? அந்த சனி கிரகம் உன்னுடைய 8ஆம் வீட்டில் உட்காரும் போது, ஒவ்வொரு ஜாதகம் 8ஆம் வீட்டு உட்காரும் போது அப்போ அந்த கர்மம் ஆரம்பிக்கும். அப்போ தான் கர்மம் முழுசாக ஆக்டிவ் ஆகும். அப்போ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா? காத்து தான் இருக்கணும். இல்லை அதுக்கு முன்னாடி கழிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்கு. எப்படி அந்த கர்மாவை கழிக்கணும்னா, நீ எப்போ உனக்கு அறிவு கொண்டு ஜீவகாரணம் குணதர்மத்தை கையில் எடுக்கிறீங்க, அன்னிலேருந்து அந்த கர்மா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு. அப்போ முழு கர்மா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வர்றதுக்கு நமக்கு பல காலம் ஆகும். அப்போ எப்போ அந்த 8ஆம் வீட்டில் அந்த கிரகம் உட்காருது, எப்போ அந்த கர்மா நம்ம ஒழிச்சிருக்கு, அது இல்லை ஆயில் முடிஞ்சிருக்காங்க. ஆமாம், அடுத்த பிறகு தான் நீ அதுக்கு வாய்ப்பு. அப்படின்னா அடுத்த பிறகு வந்த பிறகுமா இல்லையா? எனக்கு தெரியுமா? இல்லை, அடுத்த பிறகு வந்து இப்படி உண்டு அவ்வளோதான். அது எங்கே விட்டியோ அங்கே தரணும் தான் விதி. அப்போ பிறகு உண்டு. அது போல் ஒருத்தர் 7 பிரிவு பெறுவாங்க. 7 பிரிவு இல்லை, ஒவ்வொரு ஜீன் 7 ஜீன் தான். இங்கே மனிதனாக போடப்பட்ட காலத்தில் அந்த கர்மா கழிக்கும் காலம் வரலன்னா காற்று வராமல் போகாது. எல்லாருக்கும் அந்த 8ஆம் வீட்டில் தனி அமரும் போது கர்மா துவங்கும், அதிதீவிரமாக துவங்கும். அதுக்கு முன்னாடி நீ சிறு கர்மா அனுபவித்தா இருப்ப. அந்த முழு கர்மா அனுபவித்து முடிக்கக்கூடியது அந்த 8ஆம் வீடு. அது 5ஆம் வீடுன்னுவாங்க அந்த ஜாதகத்தில். 5ஆம் வீடு புனிதன்மை கர்மா காட்டக்கூடிய இடம். அது நடத்தக்கூடிய இடம் 8ஆம் இடத்துல சனீஸ்வரன். அதை காட்டக்கூடிய இடம் 5ஆம் இடம், அதை நடத்தக்கூடிய இடம் சனீஸ்வரன் 8ஆம் இடத்துல உட்காந்தா இந்த கர்மா நடத்துவார். இதுதான் அந்த கர்மா விதிக்கு போடப்பட்ட இது. இதை இப்போது ஒரு சில ஜோதிடர் மூலமாக வகுத்து வச்சுருக்காங்க. இந்த கிரகங்களில் ஏன்னா இது கிரகங்களில் பொய் இல்லை, உண்மை. ஏன்னா ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கோள் என்பது ஒவ்வொரு உலகம், சரியா? இது போல் பல உலகம் இருக்குது நம்ம. அது 2 படைப்பு பார்த்திங்கன்னா எல்லாம் பறந்து விரிந்த உலகம். இது ஒன்று பூமி. இது போல் பல கோள்கள், பல உலகங்கள் இருக்குது, பல லட்சம் உலகம் இருக்குது என்பதை வல்லலான்ற ஒரு ஐயா அந்த ஆன்மா ஒரு குறிப்பிடக்காரருக்கு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையான இன்றைக்கி அந்த அறிவியலும் விஞ்ஞானிகளும் இந்த கோள்களை கண்டுபிடித்திருக்கிறது. அது உண்மைதான், நீங்கள் பற்றினா ரகசியம். அப்படி இருக்கும்போது இந்த கர்மானத்துக்கு இந்த கிரகங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யுது என்பது உண்மை இருக்குது. இதுதான் கர்மான்னு அர்த்தம். இது எப்போ எப்போ நடக்குது? அதுக்கு முன்னாடி கர்மா நம்ம கழிக்க முடியாதா? இது என்னென்னா வழி? அப்போ எப்படி தான் நாங்கள் இது போகுது? ஏன்னா பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், யோக மார்க்கம் எல்லாம் இருக்குது. இதுதான் எல்லாம் நாதாந்தம், சித்தாந்தம், வேதாந்தம், கலாந்தம்ன்ற எல்லாம் இருக்கும்போது கடைசி இதெல்லாம் நம்ம முடியட்ட முடியும். அந்த கடைசி இது எப்படி வரும்? அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்ணோம். அப்புறம் நான் பக்தி மார்க்கத்தை ஊறி வந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மார்க்காகவும் தன்னையே மாற்றி முயற்சி செய்து எல்லாம் போய் சித்தராகலாம், யோகி ஆகலாம், ஞானி ஆகலாம், மகான் ஆகலாம். இது போல் பல நிகழ்ச்சிக்கு போய் நடத்துவாங்க. அப்போது இதெல்லாம் இதாக ஏற்படுது. இதெல்லாம் அவங்க முயற்சியால் ஒவ்வொரு பயன்கள். அதுதான் அதை முற்றுவாங்க பழகுதா, கர்மம் கழிக்குதா? இல்லை. இதை என்னென்னா ஒவ்வொரு நிலைக்கு போகும்போது ஒவ்வொரு கர்மா வேலை செய்யும்போது அந்த தவிர்த்துருக்கு. அதில் அந்த இதை நிறைய மக்கள் வச்சு தமிழ் கேட்குறாங்க. சித்தராயணம் சித்தராமனாவது கல்யாணம் பரவாயில்ல, கல்யாணம்லாம் போயிடுவாங்க, கல்யாணம் ஆகி விட்டுட்டு போகிறாங்க. இது பல விஷயம் அந்த கர்மா
நம்ம வந்து அதை தவிர்க்க பார்க்குது. அதை தவிர்த்துட்டு போயிடுவாங்க. திரும்பி அதை தொடருது. அப்போ இதெல்லாம் இந்த நிலையெல்லாம் போய் முற்றுப்பெறுதானா முற்றுப்பெறல.